ஹாய் வேர்ஸ் போன வீடியோவில் சந்திரன் நந்தினியை திட்டிட்டு போகிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் ஹேல்னா சந்திரன்கிட்ட போய் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சந்திரன் கேட்குறாரு. நான் அப்படி சொல்லலை, நீ தனநந்தனை கொன்று சத்யஜித்தை கொன்னதுக்காக பழி வாங்கினேன்ல, அதை நான் சொல்கிறேன். பாவம் சாயாவோட நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அவள் கையில் போட்ட மருதாணி கூட இன்னும் காயலை. உண்மையை சொல்லணும்னா உன்னோட நிலையில நான் இருந்தா கூட நானும் அதே மாதிரி தான் செஞ்சிருப்பேன். இது மட்டும் இல்லாம உன்னையும் நந்தினியும் நெருக்கமா பாக்குறப்ப நீ உன்னோட பகைமை உணர்ச்சியை நீ மறந்துட்டேன்னு நான் நினைச்சேன். நீ நந்தினியை விரும்புறேன்னு நான் நினைச்சேன். ஒருவேளை தனநந்தனும் நந்தனும் மறுபடியும் வந்தா அவங்கள நீ மன்னிச்சு விட்டுருவேன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு ஹேல்னா சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரனும் நான் எப்படி அவங்கள மன்னிப்பேன், நான் அவங்கள நிச்சயமா பழி வாங்குவேன். நந்தினி எப்படி நான் விரும்புவேன், அவளை அடியோட நான் வெறுக்கிறேன். இன்னும் வரைக்கும் அவ மேல எனக்கு விருப்பம் வரல, இனிமேலும் வரப்போறது இல்ல. அங்க இருக்கிற பொண்ணு என்னோட பகைவனோட பொண்ணு. முகத்தை பாக்குற போதெல்லாம் அவ குடும்பம் என்னோட குடும்பத்துக்கு செஞ்ச துரோகம்லாம் எனக்கு நினைவு வருது. என்னோட தாய் எப்படி குடும்பப்படுத்தினாங்க, என்னோட ஆச்சாரியர் எப்படி அவமானப்படுத்தினாங்க, இப்ப என்னோட சகோதரியோட வாழ்க்கையும் போயிருக்கு. இப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அவளை விரும்புவேன்? அவளுக்கும் எனக்கும் உள்ள உறவை பத்தி உனக்கு தெரியுமா? இன்ன வரைக்கும் அவன் மேல பழி உணர்ச்சி மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. சந்திரன் சொல்லிட்டு இருக்கிற போதே இடையில ஹேல்னா சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சந்திரன் சொல்லி முடிச்ச உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிர்ச்சியான ஹேல்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னைய தவறா நினைச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ எந்த குறிக்கோளுக்காக நந்தினியை திருமணம் செஞ்சியோ அந்த குறிக்கோளும் நிறைவேறும். இனிமேல் நீ நந்தனை கண்டுபிடிக்கிறது தான், அதுக்கு நானும் உதவி செய்வேன் அப்படின்னு ஹேல்னா சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரனும் அவனை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவன் எங்க இருந்தாலும் அவனை நான் கண்டுபிடிச்சிருவேன். இப்ப என்னோட கவலை எல்லாமே சாயாவோட வாழ்க்கையை பத்தி தான். என்னோட கண்ணு முன்னாடியே அவளோட கணவரை கொண்டிருக்கான் தனநந்தன். மேல அவளை என்ன சொல்லி நான் சமாதானப்படுத்துவேன்? நான் ஒரு அரசனாவும் தோத்துட்டேன், ஒரு சகோதரனாவும் தோத்துட்டேன் அப்படின்னு சந்திரன் வருத்தப்பட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹேல்னா இன்னும் எதுவும் முடிஞ்சு போகல சந்திரா, ஒன்னு சொன்னா நீ தவற எடுத்துக்க மாட்டேல அப்படின்னு ஹேல்னா சொன்னோன்னே சொல்லு அப்படிங்கிறாரு சந்திரன். சாயாவுக்கு நீ இன்னொரு திருமணம் செஞ்சு வைக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. கேட்டு அதிர்ச்சியாகி சந்திரன் திரும்பி பார்க்கறாரு. ஆமா, செய்யாத குற்றத்துக்கு அவள் வாழ்க்கையை வீணா போகணும், அதனால அவளுக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வைக்கலாமே, சொல்றது கேளு அப்படிங்கிறாங்க. சந்திரனும் சிந்திக்கிறாரு. சொல்றத யோசிச்சு பாரு, சாயாவுக்கு அக்கறை செலுத்துற மாதிரியும் அன்பு செலுத்துற மாதிரியும் அவளை சந்தோஷமா வச்சிருக்கிற மாதிரியும் இன்னொரு கணவன் வேணும், அதனால அவளுக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வைக்கிறது தவறு இல்லை அப்படின்னு ஹேல்னா சொல்றாங்க. சந்திரனும் நீ சொல்றது எனக்கு சரின்னு தோணுது, நான் செஞ்ச தவறுக்கு என் சகோதரி வாழ்நாள் முழுவதும் தனிமரமா இருக்கிறத நான் விரும்பல, என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ சொன்ன அறிவுரைக்கு நன்றி. தவறா நினைக்காட்டி எனக்கு ஒரு உதவி செய்றியா? எல்லாருக்குமே செய்தி அனுப்பு, நம்ம எல்லாருமே நாளைக்கு மகதத்துக்கு போகணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு சந்திரன் அந்த இடத்து விட்டு போறாரு. எல்லாவோ ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அடுத்த காட்சியில தனநந்தன் மனைவி காட்டுறாங்க. தனநந்தன் மனைவியை பார்த்த உடனே அவந்திகா என்ன இன்னைக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்கியே அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட கணவர் சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு போனா விரதம் இருக்கிறேன்னு நான் வேண்டிட்டேன், அதைத்தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். அதுக்கான கடைசி நாள் தான் இது. விரதத்தையும் நான் முடிச்சிட்டேன். விரதம் முடிஞ்ச உடனே நோம்பு கயிறை என் கையில கட்டணும், ஒரு 5 சுமங்கலி என் கையில கட்டணும், இதுதான் இதுல விசேஷம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நந்தினியோட மற்ற அந்நியாரெல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா நந்தன் உயிரோட இருக்கிறதுனால அவந்திகா அந்த கயிறை தனநந்தன் மனைவி கையில கட்டுறாங்க. அந்த நேரத்துல அவங்க நீங்களே பாருங்க, கூடிய சீக்கிரத்துல அவர் இங்க வந்து நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு போவாரு அப்படின்னு சொல்றாங்க. நந்தனோட முதல் மனைவியும் தனநந்தன் மனைவிக்கு அந்த நோம்பு கயிறை கட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நந்தினி அந்த இடத்துக்கு வராங்க. நந்தினி வந்ததுனால நந்தினி கையிலையும் நீ கட்டிக்கோ, அவளும் சுமங்கலி தானே அப்படின்னு சொல்றாங்க. நந்தினி அழுதுட்டு சொல்ல முடியாம இருக்கிறத பார்த்து அவந்திகா ஏன் இப்படி இருக்கிற, பயணத்தினால உனக்கு களைப்பாயிருச்சா, வந்து உதவி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இது என் கையில கட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு தனநந்தன் மனைவி சொல்றாங்க. நந்தினி அந்த கயிறை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல தனநந்தன் மனைவி நீ இந்த கயிறு என்னோட கையில கட்டுறதுனால இறைவன் உன் அண்ணனுக்கு நீண்ட ஆயுள் கொடுப்பான் அப்படி தனநந்தன் மனைவி சொன்ன உடனே நந்தினி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த தனநந்தன் மனைவி கௌதமியும் யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அவந்திகா எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சுன்னு.
நந்தினி அழுகிறத பார்த்த தனானந்தன் மனைவி கௌதமி, என்னாச்சு, ஏன் நோம்பு கயிறை திருப்பி கொடுத்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. தனானந்தன் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி தனானந்தன் மனைவிட்ட தெரிவிச்ச உடனே தனானந்தன் மனைவி அதிர்ச்சியாகி, நீ சொல்றது பொய், உண்மையை மட்டும் சொல்லு, இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, நான் வேண்டுதல் வச்சு விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நந்தினி தொடர்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து அவந்திகா எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நந்தனோட முதல் மனைவி கேட்ட உடனே நந்தினி அதை சொல்றாங்க. தனநந்தன் சத்யஜித்தை கொண்டதும் சந்திரன் கோவப்பட்டு தனநந்தனை கொண்டதும் சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க எல்லார்ட்டுமே. அதுக்கப்புறம் தனநந்தனோட மனைவியை சமாதானப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல நந்தினி சாயாவை பத்தி நினைக்கிறாங்க. சாயா எந்த மாதிரி நிலைமையில இருக்காளோ தெரியல, அவ கல்யாணம் பண்ணி அவளோட மருதாணி இன்னும் போகலையே, அவளை போய் நம்ம பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த கட்சியில சாயாட்ட நந்தினி, உனக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்திருக்க கூடாது, ஆனா இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு ஏன் அண்ணன் தான் காரணம், அதுக்கு என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு நந்தினி கேட்கறாங்க. மன்னிப்பு கூறதுக்கு அவசியம் இல்லை, இந்த நிலைக்கு உங்க சகோதரர் தானே காரணம், இல்ல உங்க தவறு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து சந்திரன் அந்த இடத்துக்கு போறாரு. வந்த உடனே நந்தினி எந்திரிச்சு விலகி போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு சந்திரன் உட்காந்து சாயாட்ட, ஒரு சகோதரனா இருந்து நான் உனக்கு சில கடமையை செய்யலேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு, பாக்கிக்கான மரியாதையை நான் காக்கல, முழுவதும் இதே நிலை உனக்கு இருக்காது, நீ இந்த மாதிரி உன்னைய பார்க்க முடியாது, அதனால உனக்கு ஒரு அறிவுரை வழங்குறேன், உனக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சாயாட்ட சொல்றாரு. சாயாவும் அதிர்ச்சியாகிறாங்க. கலிங்க நாட்டு இளவரசர் உன்னைய திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சம்மதம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே இதை கேட்ட சாயாவோ, சொல்றது என்னால நிச்சயமா செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவரோட மனநிலை எனக்கு புரியுது, ஆனா இப்ப செய்ய முடியாட்டி கூட இன்னும் எத்தனை நாள் இதே மாதிரி இருப்ப, அதுக்கான கால அவகாசம் வேணா எடுத்துக்கோ, அதுக்கப்புறமேட்டு நீ திருமணம் செஞ்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு சந்திரன் சொல்றத நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. அவரோட வாழ்க்கை ஒரு காலமான கடல் போலது, அதுல பிரயாணம் பண்றதுக்கு நம்மளுக்கு நிச்சயமா ஒரு துணை வேணும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. எப்படிப்பட்ட துணையும் தேவையில்லை அப்படின்னு சாயா சொல்றாங்க. ஒரு அந்த இளவரசன் நீ சந்திச்சு பாரு, அதுக்கப்புறமேட்டு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட சாயாவோ, எனக்கு பிடிக்குதோ இல்ல பிடிக்கலையோ, எந்த ஒரு ஆண்மகனோ கர்ப்பமா இருக்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே சந்திரன் அதிர்ச்சி ஆகிறாரு. நந்தினியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சொல்லு, இந்த மாதிரி நிலையில இருக்கிற பொண்ணை யார் திருமணம் செஞ்சுக்குவா அப்படின்னு சாயா சந்திரனை கேட்கறாங்க. பதில் சொல்லு, யார் என்னை திருமணம் செஞ்சுக்குவாங்க, இந்த சமுதாயம் என்ன சொல்லும் அப்படின்னு தொடர்ச்சியா சந்திரன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு மறுபடியும் மயக்கம் போட்டு தோப்பு கீழே விழுந்துறாங்க. சந்திரனும் நந்தினியும் பதட்டமாயி, என்னாச்சு சாயா அப்படின்னு சொல்லிட்டு சாயாவை எழுப்பு பார்த்துட்டு இருக்காங்க. வீரர்களை வைத்தியர்கள் கூப்பிட்டு வர சொல்றாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் உங்களை எல்லாத்தையுமே இங்க வர சொன்னது ஒரு செய்தி கூறுறது தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீப்பிளிவனத்துல நம்மளோட பகைவர்களோட சண்டையிட்டோம் தெரியும், நஷ்டப்பட்டது என்னோட சகோதரியோட வாழ்க்கை தான். என்னோட சகோதரிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருமணம் நடந்தது. அதுல சத்யஜித்தை தனநந்தன் தான் கொலை செஞ்சான். சகோதரன் நான் என்னோட கடமையை செய்யணும், அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், என்னோட சகோதரிக்கு இன்னொரு திருமணம் செய்யணும்னு சந்திரன் எல்லார்ட்டையும் தெரிவிச்ச உடனே அரசரோட முடிவு நியாயமானது அப்படின்னு சாணக்கிய சொல்றாரு. ஊராவும் நல்ல முடிவு தான் அப்படிங்கிறாங்க. யார் இவளை திருமணம் செஞ்சுக்குவா, இப்ப இவளோட வயிற்றுல குழந்தை இருக்கிறப்ப அப்படின்னு மூரா கேட்ட உடனே இவளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஊராவும் நந்தினி துருதரா எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அதே நேரத்துல சந்திரனும் நீங்க உள்ள வரலாம் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் உள்ள வராரு. உள்ள வந்து விக் எடுக்கிற போதே நந்தினி தெரிஞ்சுக்கிறாங்க. தாடியும் எடுத்த உடனே ஹெலனாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. வந்திருக்கிறது மலைக்கியது தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹெலனாவும் நந்தினியும் அதிர்ச்சியாகி கோவப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.